ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சேனல். எங்கள் வீட்டு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு இந்த வீடியோ அப்பாவோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டு தான். என்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ரைஸ் வாங்கினாங்க, டோர்னமெண்ட் எப்படி போச்சுன்றதை ஒன்று ஒன்றா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆக்சுவலி எந்த நாளாக இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், இல்லை வெளியே போகிறதா இருந்தாலும், வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும், காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிற இடம்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அன்றைக்கும் காலையில் 4:30க்குலாம் எழுந்திரிச்சு காலையிலே கடகடன்னு பரபரப்பாக வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா எங்களுக்கு 6:30க்கு வேன் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து 4:30க்குலாம் எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்காக வந்து டிஃபன் ரெடி பண்ணிவிட்டேன். டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் வந்து யோசிச்சு வச்சுட்டேன். மாவும் அரைச்சி வச்சுருந்ததால சரி நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு கார சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு மாதிரி சீரியஸ் மூடில் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நான் படித்து நான் டோர்னமெண்ட்டோ இல்லை நான் எக்ஸாமோ எழுத போகும்போது கூட நான் இந்தளவுக்கு நர்வஸாக இல்லை, பதட்டமாக இல்லை. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கமே வரல. பாப்பா என்ன பண்ண போகிறான்னு தெரியல, எப்படி பண்ண போகிறான்னு தெரியல, கீழே விழுந்துட்டானா, பயப்படுவாளோ, அழுவாளோ, என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே நர்வஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால் சரியாக பெருசாக நான் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு சம்டைம்ஸ் தோணும், நம்ம தான் ரொம்ப ஓவராக யோசித்து மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்குமோ, அவங்க போக்கில் விட்டாலே நல்லா தான் அவங்க பாட்டுக்கு பண்ணுவாங்களோன்ற மாதிரி தான் தோணும். இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளுக்குள்ளே அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்குது. என்னவோ தெரியல, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. நார்மலாக யூஸ்வலாக டெய்லி செய்கிற ஒரு சில விஷயங்கள் தான். ஆனால் என்னைக்காவது எங்கேயாச்சும் போகிறோம், ஏதாவது ஒரு முக்கியமான டே அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சொதப்போம். அப்படி தான் காலங்கத்தால் பறக்க செய்கிறேன்னு சொல்லிட்டு கச்சா மூச்சான்னு சத்தம் போட்டுன்னு டம்மு டும்மின்னு இடிச்சிக்கின்னு பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டுருக்குங்க. அவங்க ஏஞ்சிடக்கூடாதுன்னு பொறுமையாக பார்த்து செய்வோம். அப்போன்னு பார்த்து தான் நம்மளையும் மீறி கீழே விழும், எல்லாமே ஆகும். அப்புறம் ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பித்தேன். டிஃபன் வந்து இட்லியும் கார சட்னியும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பூமுகுரானட்டு உரித்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சுண்டலும் வேக வச்சு போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே பண்ண முறுக்கு இருந்துச்சு, அதையும் பேக் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பேக்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி அப்படியே போயிட்டோம். காலங்கத்தால் 6:30க்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. அதுக்கப்புறமா வேனும் வந்துருச்சு. வேன் வந்தோடனே ஏறி உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். பாட்டெலாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் கூட போகல, அதுக்குள்ளே இவங்க வந்து ஸ்வீட் கார்ன் வேணும் அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பித்தோன்னே சரி எடுத்துக்கொள்ள. காலையில் போகும்போது அப்படியே குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக போனாங்க. ரிட்டன் வர்றதுக்குள்ளே அப்படியே ஆளே ரொம்ப டல்லாகிட்டாங்க குழந்த. அப்புறம் அப்படியே போகிற வழியில் பாட்டெலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பாப்பா வந்து தூங்கின்னு இருக்கவளே எழுப்பி கூப்பிட்டு வந்ததால் அவன் ரொம்ப டல்லாக இருந்தா. ஒரு 10 நிமிஷம் நல்லா இருப்பா, சிரிப்பா, விளையாடுவா, டான்ஸ் ஆடுவா. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த ஒரு மைண்டு மாறினோன்னா அவள் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மதுரவாயல் பைபாஸ் வழியாக போனோமா. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த செரி பிளாசம் வரும், அந்த செடி வரும். இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ அதை நம்ம வீடியோ எடுக்கணும் கன்ஃபார்மாக அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். பார்த்தா கடைசியில் அங்கே பூவே எதுவுமே இல்லை. ஆக்சுவலி அது 1 வீக் தான் பூக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியும் அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த ஒரு நட்பாசை சரி இருந்துடாத, ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா. நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஆக்சுவலி வேனை நான் நிறுத்த சொல்லி கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அங்கே ஒரே ஒரு பூ கூட இல்லை. இருந்துச்சு அங்கே 1 2 மேலே அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நான் வீடியோவில் பார்த்தா அந்தளவுக்கு ஹைப் இல்லை, அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அப்புறம் அப்படியே இதோ சோகத்தோடு சரி வரும் நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் இருக்கோம், சரி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனேன். கடைசி வரைக்குமே எங்கேயுமே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம லக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் இருக்க ஒரு ஏசியாவில். யூஸ்வலாகவே டோர்னமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதுவில் தான் வைப்பாங்க, கிரவுண்டில் இல்லை ஸ்கூலில் அந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் வைப்பாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலில் வச்சுருந்தாங்க, மஹாலில் வச்சுருந்தாங்க. அது ஏசி வரையா. ஸோ கொஞ்சம் பிள்ளைங்களாம் அந்தளவுக்கு டயர்ட்லாம் ஆகலை. இது வந்து வேல்ஸோட ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலேருந்து இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் தங்கம் சார்.
இவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுமே பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உள்ள அப்புறம் அந்த தமிழ் தாய் வாழ்த்துலாம் போடும்போது எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டிஸில் நின்று அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் நின்று அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே ஹாலே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டிங் செரமனிலாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒருத்தவங்களா கெஸ்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா வேல்முருகன் சார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களோட இதுவுக்கு கீழே நடக்கிறது தான். அது உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் 2 டைம்ஸ் வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க போலீஸ் வேறு. ஸோ இந்த கோட்டால் அவங்க உள்ளே போனதால் அவங்களுக்கு வந்து தன்னோட குழந்தைங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு இதில் 1 டே ட்ரைனிங் தான் பாப்பாவும் ரோஹித்தும் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டே மட்டும் இங்கே வந்து எடுப்பாங்க. அப்புறம் எல்லா செலிப்ரேஷன் அந்த இதுவெல்லாம் சால்வெல்லாம் போடலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஈவெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 4 போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd போர்ட்டில் என்னை வந்து என் மேம் வந்து உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வந்து பார்த்துக்கோங்க, வீடியோ எடுத்து நம்மளோட இதுக்கு அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு நல்லதாக போச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஒன்று ஒன்றா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்களோட பொண்ணுங்க அப்படியே பசங்க ஈக்குவல் கூட சொல்ல முடியாது. பசங்களோட பயங்கரமாக பண்ணாங்க பொண்ணுங்க. அதேமாதிரி ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா பசங்களோட பொண்ணுங்க தான் அதிகமாக இருந்தாங்க. பயங்கரமாக பண்ணாங்க எல்லாருமே. ஒருத்தவங்களும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா தர்மபுரியில் இருந்தெல்லாம் வேறு வந்தாங்க. தர்மபுரி, திருவள்ளூர், அதுக்கப்புறம் இந்த ஒரு சில ஏரியா சென்னைக்குள்ளேயே அந்த வேப்பம்பட்டு இந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. அண்ட் அந்த மாஸ்டரோட பசங்களாம் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்படி என்னடா இந்த பிள்ளைங்களாம் எப்படி பண்ணுறாங்க, ஹைலி டேலண்டடு பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக பண்ணாங்க. நம்மளாலாம் அந்த மாதிரிலாம் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. பாப்பா வந்து இப்போ தான் ஒரு 5 மந்த்ஸாக போகிறாங்க. ரோஹித்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணுவான். ஸ்டேட் லெவலாம் இதுக்கு முன்னாடியே போயிருக்கான். அண்ட் சிஎம் ட்ராஃபி இதெல்லாமே போய் 2nd ப்ரைஸு 1st ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லை. பாப்பா எப்படி பண்ணுவான் போகிறதுன்னு தான் பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரோஹித் இந்த பையன் சூப்பராக பண்ணியிருந்தான். அவன் தான் 1st ப்ரைஸ் வின். ஆக்சுவலி அவன் பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவன் தான் வந்து கன்ஃபார்மாக 1st ப்ரைஸ் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவன் 1st வாங்கிட்டான். ரோஹித் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணான். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மினிட் தான் எங்களுக்கு ரிங்கில் கொடுத்துருதால ரோஹித் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் போடுவான். பட் ஆனால் அவனுக்கு டைம் இல்லாதனால அந்தளவுக்கு அவன் எதுவுமே பண்ணல. நார்மலான ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் பண்ணுறதுக்கு 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அந்த ஸ்டெப்ஸ்லாம் அவனுக்கு போடுறதுக்கு டைமே இல்லை. அதுக்கப்புறம் அவன் வந்து ரோஹித் நம்ம பையன் வந்து 2nd ப்ரைஸ் வாங்கிட்டான் தலைவன். ஆக்சுவலி ஜட்ஜு போடும்போது நான் பக்கத்தில் எட்டி பார்த்துட்டேன். ரோஹித் வந்து பண்ணி முடிச்சிட்டானா, பக்கத்தில் ஒரு பையன் பண்ணான். ஆக்சுவலி அவன் பண்ணது அப்படியே அந்த எனக்கு சத்தம் கேட்குது. அவன் பண்ணுற சுற்றுறதோட சத்தம் வந்து கேட்டு நான் திரும்பி பார்க்குறேன். அந்தளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறான். அவன் கொம்பு போயிட்டு மேலே சீலிங்கில் அடிச்சுது. அந்தளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறாங்க பசங்களாம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நான் ஸ்டன்னாகி பார்த்தேன். பாப்பா பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அது வந்து 1st ரிங்கில் நடந்துச்சு. நான் 3rd ரிங்கில் நடந்ததுன்றதால நான் அங்கே உட்காந்துருந்தெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்புறம் வீடியோவில் தான் பார்த்தேன் பாப்பா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா பசங்களுமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சிங்கிள் ஸ்டிக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா டபுள் ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டபுள் ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க எதுவும் டபுள் ஸ்டிக்கில் போகல. சிங்கிள் ஸ்டிக் மட்டும் தான் போயிருந்தாங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிக் பண்ணாங்க. கேர்ள்ஸு அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க நம்மளோட கிளாஸ்லேருந்து வர பிள்ளைங்களும் நிறைய பேர் டபுள் ஸ்டிக்கு இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2nd ப்ரைஸ் 1st ப்ரைஸ் அந்த மாதிரி நிறையா பேர் வின் பண்ணாங்க நம்ம பிள்ளைங்களும். நம்மளோட போகர் மகரிஷி யோகாலயமில் பார்த்திங்கன்னா பாய்ஸோட கேர்ள்ஸ் தான் நிறையா பேர் இருக்காங்க. அண்ட் வந்து நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் கேர்ள்ஸ் தான் வந்து பண்ணாங்க. இவங்களாமே பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் பிள்ளைங்க தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அபவ் 10 இயர்ஸ் அந்த கேட்டகரியில் போய் பண்ணாங்க. பாப்பா வந்து பிலோ 10 இயர் 4 இயர்ஸ் கேட்டகரியில் பாப்பா பண்ணியிருந்தாங்க. சப் ஜூனியர் லெவலில். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து செகண்ட் ரவுண்டில் தான் அவங்களுக்கு ஸ்லாட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்டில் அவங்க வந்து போயிட்டு அதுக்கப்புறமா அதில் தான் வந்து அவங்க ப்ரைஸ் வாங்கினாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து தான் என்கிட்ட காமிக்கிறாங்கம்மா. அம்மா இங்கே பாருங்கள் நான் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு எனக்கு ஒரே ஷாக். அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி அந்த மூமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி கனெக்ட் ஆன ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்குமே நான் வந்து சாப்பிடவே இல்லை. எனக்கு ஆக்சுவலி பசியே எடுக்கல. இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தோன்னே எனக்கு அந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே இல்லை. ஸோ எனக்கு பசியே எடுக்கல. அதுக்கப்புறமா வந்து அந்த சீஃப் கெஸ்ட் சாருக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பர்த்டே வேறையா. ஸோ கேக் கட்டிங்லாம் பண்ணாங்க. அந்த பக்கம் ஈவெண்ட் நடந்துச்சு. குட்டி பிள்ளைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டையே மறந்துட்டு அவங்க கூட போயிட்டாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு. எல்லாம் பக்கத்தில் போய் கேக் கட் பண்ணுறதை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. அப்படியே சைமல்டேனியஸாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைட்டில் நம்ம ஒரு பிள்ளை அது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வாங்கிட்டான் அந்த பிள்ளை. சிங்கிள் ஸ்டிக்கு, டபுள் ஸ்டிக்கு, ஃபைட்டு, அதுக்கப்புறம் சுருள்னு ஒன்று போடுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கம்பி மாதிரி இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். அதுலேயுமே அந்த பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா. அப்புறம் யோகாலாம் பயங்கரமாக பண்ணுவான் அந்த பாப்பா. ஸோ அந்த பாப்பா ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க ஒரு 4-5 பேர் தான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சிலவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் ஒரு சிலவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. இந்த பாப்பா தான் பூஜா ஸ்ரீ. பயங்கரமாக பண்ணுவாங்க அவங்க. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி குட்டி பாப்பா தான். அவங்களுக்கு ஆப்போனன்ட் பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா மாதிரி இருந்தாங்க. அவங்களே அவங்க வந்து அடித்து நாக் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா. ஷீ இஸ் ரியலி டேலண்டட். அதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்டுமே முடிஞ்சிச்சு. ஃபைட்டு தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரோஹித் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அண்ட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சப் ஜூனியர் லெவலில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அண்டு மாஸ்டரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அங்கே இருந்துச்சு. இவங்க தான் பார்த்திங்கன்னா சென்ட் மாஸ்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இவர் சுற்றினார். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு பயங்கரமாக சுற்றினார். செம்ம ஸ்பீடு வேறு. ஆக்சுவலி ஒரு டேலண்ட் இருக்குது அவருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி டே ரொம்பவே ஜாலியாக போயிடுச்சு. இவங்க பிள்ளைங்க எங்கே போனாலும் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டு அவங்க கூட ஒரு கூட்டணி அமைச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணோன்னே அவளும் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க. பிரியாணிலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ராஃபி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே 2-3 வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி எனக்கு ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி. அப்புறம் அப்படியே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் கூப்பிட்டு போனேன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு.